இப்ப வரைக்கும் எதுவுமே கொடுத்ததில்ல. அதான் ரிசப்ஷன் அப்போ இத கொடுத்தா நீ சந்தோஷப்படுவியன்னு எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா? ஒரு மாமியாரா உனக்கு இத செய்ய வேண்டியது என்னோட கடமை. எல்லா விஷயத்திலயும் வானதிக்கு நான் என்ன செய்யறேனோ அதேதான் உனக்கும் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். சரி, கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. இதெல்லாம் போட்டுட்டு சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. அத்தை, இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா நான் வேற நகையெல்லாம் வாங்கியிருக்கேன். அதான். பரவாயில்ல ஆர்த்தி, இந்த நகையெல்லாம் உனக்கானது. நீ எப்ப வேணாலும் இத போட்டுக்கலாம். நீ ரெடி ஆயிட்டு கீழே வா. சரிங்க அத்தை. ஏய், அந்த நகை இப்படி கொடு. இந்தாம்மா. என்னடி இது? எல்லாம் தங்க நகையா இருக்கு. நீ வேற என்னமா எதிர்பார்த்த? ஏண்டி, அந்த வானத்திக்கு மட்டும் அந்த அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்ளோ பெரிய வைர நெக்லஸ் போட்டுச்சுல்ல? ஆமாமா. என்ன ஆமா? இங்க பாத்தியா, உனக்கு ஒரு சின்ன வைர மூக்குத்தி கூட வச்சு கொடுக்கணும்னு இந்த அம்மாக்கு தோணவே இல்லைல்ல? அந்த அம்மா வார்த்தைக்கு வார்த்தை சும்மா பேச்சுக்கு தாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. உன்னையும் வானத்தையும் ஒரே மாதிரி நடத்துறேன், உன்னையும் வானத்தையும் ஒரே மாதிரி நடத்துறேன்னு. ஆனா நிஜத்துல அப்படிலாம் நடத்துறதா எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆர்த்தி. இத நாம அப்படியே விட்டோம்னா அந்த வீட்டுல நீ காலத்துக்கும் 2ஆம் பட்சமா இருக்க வேண்டியதுதான். 2வது மருமகளா போறது தப்பு இல்ல, ஆனா எல்லாருக்கும் கீழே அடிமையா இருக்கிறது தான் தப்பு. அதுவும் போயும் போயும் அந்த வானத்துக்கு கீழே நீ வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடி. அதுக்கு நீ நம்ம வீட்டுல ராணி மாதிரி வாழ்ந்துட்டு போலாம். இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலே கிள்ளி விடணும், இல்லனா நம்ம தான் கஷ்டப்படணும். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், அப்புறம் நீ யோசிச்சுக்கோ. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வா. ஐயா, விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்க வேலையே போயிடுங்கய்யா. இப்ப அவன் தப்பிச்சு போனது பிரச்சனை இல்லைங்கய்யா, ஆனா அவங்க கன் எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்கய்யா. ஆமாங்கய்யா. ஐயா, எங்களை முறைச்சு என்ன ஐயா பிரயோஜனம்? தப்பிச்சு போனவனை எப்படி பிடிக்கிறது? முதல்ல அதை சொல்லுங்க. யோ சார், அவன் கூட இருந்தானுங்கல்ல? ஆமா சார். அவனுங்களை போய் கூட்டிட்டு வா. இந்த வர்றேன் சார். ஏய், ஒழுங்கு மரியாதையா சொல்லிடுங்க. செம டென்ஷன்ல இருக்கேன். உடம்ப புண்ணாக்கிக்காம வீட்டுக்கு போலாம். உண்மையை சொல்லுங்க, அவன் எங்க போயிருப்பான்? ஏய் சார், சார் சொல்லிடுறேன் சார். கண்டிப்பா அவன் அந்த வானதியை தேடி தான் சார் போயிருப்பான். அவன் உயிரோட இருந்தா இவனுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாள்ல, அதனால அவளை தேடி தான் சார் போயிருப்பான்.
எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க கெஸ்ட் எல்லாருமே gift கொடுத்துட்டு டின்னர் முடிச்சிட்டு கிளம்பி போயிடக்கூடாது. இனிமேல் தான் ஃபங்க்ஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. என்ன நீ ஆரம்பிக்கலாமா? என்ன ஆரம்பிக்கணும்? மெஹந்தி ஃபங்க்ஷன் அண்ணி. எல்லா கல்யாண வீட்லயும் மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்கிறது ஒரு சம்பிரதாயம் தான். இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்க போதுன்னு தானே எல்லாரும் நினைக்கிறீங்க? நம்ம வழக்கமா மெஹந்தி ஃபங்க்ஷன்னா கல்யாண பொண்ணுக்கு தான் நடக்கும். ஆனா இங்க பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் சேர்ந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்க போகுது. சரி ஆரம்பிக்கலாமா? அண்ணி அண்ணா 2 பேரும் எழுந்துக்கோங்க. வா. இப்ப நீங்க உங்க 2 பேர் கையும் ஒட்டி வைங்க. அண்ணி இப்ப நீங்க உங்க கைக்கும் அண்ணன் கைக்கும் சேர்த்து மருதாணி வைக்க போறீங்க. அதுல யார் கை அதிகமா சவக்குதோ உங்க 2 பேர்ல அவங்களுக்கு தான் இன்னொருத்தர் மேல அதிகமா பாசம் இருக்குன்னு அர்த்தம். அண்ணா கை கொடு. இப்படி வேணாம், இப்படி வைங்க அண்ணி. அண்ணி இப்ப இங்க இருக்க மருதாணி எடுத்து நீங்க தான் உங்க 2 பேருக்கும் சேர்த்து வைக்கணும். என்னங்க ஸ்வேதா, ஆமா போட்டி நடத்தணும்னு முடிவாயிடுச்சு. அத 2 அண்ணன் அன்னைக்குமே சேர்த்து நடத்திட வேண்டியதானே? அதுவும் கரெக்ட் தான். கார்த்திக்கும் வானதிக்கு ரீசெண்டா தான் கல்யாணம் ஆச்சு. அவங்களும் இந்த மெகந்தி ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும். கார்த்திக், வானதியை கூட்டிக்கிட்டு ஸ்டேஜுக்கு போ. அம்மா, நாங்க எதுக்குமா? நீங்களும் இதுல கலந்துக்கிட்டா நல்லா தானே இருக்கும். ஓப்பா. இல்லம்மா, எனக்கு மெஹந்தி பிடிக்காதும்மா. பரவாயில்ல கார்த்திக், அம்மா சொன்னதுக்காகவாவது கலந்துக்கோ போ.